கோயம்புத்தூர் சித்ராவில் இருக்க நம்ம பிராட்வே மாலுக்கு வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி பார்க்கறதுக்காக போயிருந்தோம். பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ள போனோம். போய் பார்த்தோம், எல்லா ஐட்டமும் ரேட்டு அதாவது ரீசனபிளாக ரொம்பவும் கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இந்த குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போனோன்னா ஒவ்வொரு சில கடையில் அந்த டாய்ஸோட ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட்டாக போட்டிருப்பாங்க. இங்கே போய் பார்க்குறோம், மினிமம் 50% ரேட் அளவுக்கு கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. பார்க்கும்போது அதாவது இந்த சைனா ப்ராடக்ட்லாம் நம்ம அந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஐட்டம்லாம் சரி வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் ஃபாரினில் இருக்கிற அந்த பிராண்டட்ஸ் ஐட்டம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. என்ன பொருள் எடுத்தாலும் அதுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டும் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. நம்ம அமேசான் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது சில ரேட்லாம் கொஞ்சம் தாறுமாறாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்குது. நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. அதுலேயும் சில பேரோட தாட் என்னென்னா, இப்போது மாலுக்கு போகிறோம் இல்லை பெரிய கடைக்கு போகிறோம், ரேட் வைஸில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும், எப்பட்றா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும். ஆனால் நாங்களும் அப்படி தான் இருந்தோம். சரி சும்மா ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம், நிஜமானுமே ரேட் வைஸில் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. நம்ம குட்டீஸ்லாம் வந்து அந்த கிட்ஸுக்கு உண்டான டாய்ஸு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறதுக்கு ஒவ்வொரு சில கடை இருக்கும், பிராண்டட் கடை. அங்கெல்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி பொம்மை நிறைய அழகழகாக வச்சுருப்பாங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா மினிமம் 1000க்கு மேலே தான் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சில குட்டி பொம்மையாக தான் இருக்கும். அதுக்கு என்னடா இவ்வளோ ரேட் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்து காண்டாகும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த பொம்மை க்யூட்டாக இருக்கும். குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா இப்போது நினச்சதை விட ஜாஸ்தி பொருளை வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வரலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருந்துச்சு. அப்படி என்னப்பா கடை பிராட்வேல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லர்ஸ் அந்த கடைக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். சும்மா ஒன்ஸ் வந்து நம்ம பிராட்வே மாலுக்கு போயிட்டு சுற்றி அடிச்சுட்டு வரோம் அப்படின்னா இந்த கடைக்கு ஒன்ஸ் வந்து உள்ளே போய் பாருங்கள். ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி தான் சரி சும்மா போய் பார்த்தோம். ஆனால் ரேட் ரொம்பவும் கம்மியாக இருக்குங்காட்டி என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் குட்டீஸ்க்கு தேவையான ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. அது அப்புறம் எங்களுக்கு தேவையான ஐட்டம்லாம் கொஞ்சம் நிறையாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்கள் சப்போஸ் வந்து பிராட்வே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் இந்த செல்லர்ஸ்க்கு போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள்.